ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீனிவி கதைகளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளில் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம், என்ன தலைப்பில் கதைகளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். தங்க காசுகளை செப்பு காசுகளாக மாற்றிய திறமை அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம கதைகளை பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? பீர்பாலை தேடி வரும் வழக்குகள் அனைத்தையும் நன்றாக அலசி ஆராய்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கியும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை அளித்தும் நல்ல நிர்வாகம் செய்து வந்தார் பீர்பால். இவ்விதம் இருக்க ஒரு நாள் அதிகாலை வேளையில் பீர்பாலின் வீட்டு கதவு தட்டப்பட்டது. ஐயா, பீர்பால் இருக்கிறாரா? நான் அவரை பார்க்க வேண்டும். நான் அவரிடம் என் குறைகளை கூற வேண்டும் என்று ஒரு வயதான அம்மா கூறவும், பீர்பாலின் வீட்டு வேலைக்காரன் கதவை திறந்து அந்த அம்மாவை உட்காரச் சொன்னான். யாரோ வயதான அம்மா வந்திருக்கிறாள் என்று எண்ணிய பீர்பால் எழுந்து அந்த அம்மா இருந்த முன்பக்கத்து அறைக்கு வந்தார். அந்த வயதான பெண் தன் கதையை, தன்னை ஏமாற்றிய கதையை கூறினாள். ஐயா, நான் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவள். பலகாரக்கடை வைத்து பிழைத்து வருபவள். சிறுக சிறுக சேர்த்து கொஞ்சம் பொற்காசுகளை 3000 மொஹாராக்களை வைத்திருந்தேன். காசிக்கு போனால் புண்ணியம் உண்டு என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த ஆசையில் அந்த 3000 மொஹராக்களை ஒரு துணிப்பையில் போட்டு தைத்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு பணக்காரரிடம் கொடுத்துவிட்டு என்னிடம் இருந்த, அதாவது உண்டியலில் போட்டு வைத்திருந்த கொஞ்சம் பணத்தை வைத்து காசிக்கு சென்று வந்து அந்த பணக்காரரிடம் கேட்டபோது நான் கொடுத்த பையை அவ்விதமே தந்தார். வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்தபோது எல்லாமே செப்பு காசுகளாக இருக்க கண்டு கேட்டபோது நான் கொடுத்ததே செப்பு காசுகள் தான் என்றும் நான் அதை கை கொண்டு தொடவே இல்லை என்றும் சாதிக்கிறார். நான் கொடுத்த பை அவ்விதமே உள்ளது. நான் கொடுக்கும்போது தைத்தது தைத்த மேனிக்கு இருக்கிறது. இவர் எப்படி செய்தாரோ, எப்படி பிரித்தாரோ, எப்படி செப்பு காசுகளை உள்ளே வைத்து மீண்டும் தைத்தாரோ தெரியவில்லை என்று கண்ணீருடன் கூறினாள். நீ தைத்த அடையாளம் அப்படியே இருக்கிறது. உன் பை கிழிக்கப்படவில்லை. மிகவும் சாமர்த்தியமாக பை கிழிக்கப்பட்டிருக்கிறது. சரி, கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். நீ இங்கு தங்கி ஓய்வீடு. நான் சிறிது பொறுத்து வருகிறேன் என்று கூறி சென்று விட்டார் பீர்பால். அந்த வயதான அம்மாவுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கும்படி காவலனிடம் கூறிவிட்டு பீர்பால் தன் வேலையை பார்க்க சென்று விட்டார். சிறிது பொறுத்து பீர்பால் மீண்டும் வந்து ஒரு காவலனை அழைத்து அந்த வயதான அம்மா குறிப்பிட்ட செல்வந்தனை அழைத்து வர கூறினார். அந்த செல்வந்தன் வந்து பீர்பாலை வணங்கி நின்றான். அவனை உட்காரச் சொன்னார். இந்த அம்மையாரை நீங்கள் இதற்கு முன்னால் பார்த்து இருக்கிறீர்களா என்று அந்த அம்மையாரை காட்டி கேட்டார் பீர்பால். தெரியும் ஐயா. இந்த அம்மாள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடம் ஒரு பணமுடிப்பை தந்தாள். அதேபோல் இப்போது வந்து வாங்கி சென்று விட்டாள் என்றார். இந்த அம்மையார் தந்த பணமுடிப்பை அவ்விதமே வைத்திருந்து அப்படியே கொடுத்து விட்டீர்கள் இல்லையா என்று கேட்டார் பீர்பால். ஆமாம், இந்த அம்மையாரிடம் உள்ள பணமுடிப்பை வாங்கி பாருங்களேன். பணப்பை ஏதாவது கிழிப்பட்டிருக்கிறதா என்று பாருங்களேன் என்றார் அந்த செல்வந்தர். மிகவும் சாமர்த்தியமாக பேசுகிறார், மிகவும் நுட்பமான முறையில் செய்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டார் பீர்பால். பின்னர் அவரை போகச் சொல்லிவிட்டார். அந்த வயதான பெண்ணை தன் வீட்டிலேயே தங்கியிருக்க கூறினார். எப்படியும் கண்டுபிடிக்கலாம் என்றும் கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறினார் பீர்பால். இந்த திருட்டை எப்படி கண்டுபிடிப்பது என்று எண்ணினார். பின்னர் உள்ளே சென்று தன்னுடைய படுக்கையின் மீது கிடந்த புத்தகம், புதிய துணிகளை கூர்மையான கத்தி கொண்டு தன்னுடைய படுக்கையின் மீது கிடந்த புத்தம் புதிய துணியை கூர்மையான கத்தி கொண்டு கிழித்துவிட்டு வெளியே சென்று விட்டார். படுக்கையை உதறி போட வந்த வேலைக்காரன் படுக்கை விரிப்பு கிழிந்ததை பார்த்து, விலை உயர்ந்த துணி இவ்விதம் கிழிந்து விட்டதே
எவ்விதம் கிழிந்ததோ தெரியவில்லையே என்று எண்ணியவனாய், மிகவும் நுட்பமான முறையில் துணி தைப்பவன் யார் இருக்கிறான் என்று பார்த்து தேடி அலைந்து கடைசியில் கமால் என்ற தையல்காரனிடம் கொடுத்து தைத்து வாங்கி வந்து படுக்கையிலும் விரித்து வைத்து விட்டான். வெளியே சென்று வந்த பீர்பால் எதற்காகவோ தன்னுடைய படுக்கை அறை சென்று பார்க்கவும், கிழிந்த பாகம் தெரியாமல் அவ்வளவு நேர்த்தியான முறையில் தைக்கப்பட்டிருப்பதை பார்த்து வியந்து போனார் பீர்பால். பின்னர் தன்னுடைய வேலைக்காரனிடம் அந்த படுக்கை விரிப்பில் ஏற்பட்ட கிழிசலை தைத்த தையல்காரனை கூட்டி வரச் சொன்னார். கமால் என்ற பெயர் கொண்ட அந்த தையல்காரன் வந்ததும் அவனுடைய நுட்பமான தையலை பற்றி பெரிதும் புகழ்ந்துரைத்த பின்னர் அந்த வயதான அம்மாவிடமிருந்து பையை வாங்கி கொடுத்து, இந்த பையை நீ எப்போதாவது தைத்திருக்கிறாயா? உன்னால் நினைவுபடுத்தி பார்க்க முடியுமா என்று கேட்டார். சிறிது நேரத்தில் அவன் கூற ஆரம்பித்தான். ஆமாம் ஐயா, ஒருவர் இந்த பையின் நடுப்புறத்தில் கிழித்துவிட்டு உள்ளே உள்ள தங்க காசுகளை எல்லாம் எடுத்துவிட்டு அதனுள்ளே செப்பு காசுகளை வைத்து தைக்கச் சொன்னார். நானும் அவர் சொன்னது போன்றே தைத்து கொடுத்தேன் என்றான். அவரை கூட்டி வந்தால் உனக்கு அவர்தான் அந்த நபர் என்று சரியாக கூற முடியுமா என்று கேட்டார் பீர்பால். ஓ, அடையாளம் காட்ட முடியும். ஆமாம், என்னால் சரியாக கூற முடியும் என்றான் அந்த தையல்காரன். தன்னுடைய சேவகன் ஒருவனை அழைத்து அந்த செல்வந்தனை மீண்டும் அழைத்து வரச் சொன்னார் பீர்பால். அவர் வந்ததும் வராததுமாக அந்த தையல்காரனை பார்த்ததும் அவருடைய முகம் இருளடைந்து போனது. இதை பீர்பால் கவனிக்க தவறவில்லை. ஐயா பெரிய மனிதரே, கமால் என்ற தையல்காரர் எல்லா விஷயங்களையும் கூறிவிட்டார். இனிமேலாவது ஒத்துக்கொள்கிறீர்களா? இந்த நிலையில் இந்த அம்மாவிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தால் பிழைத்தீர், இல்லாவிட்டால் சக்கரவர்த்தியிடம் சென்று நிலைமை விபரீதமாகிவிடும் என்று கூறவும், அவர் கண்ணீருடனும் தன்னை மன்னிக்குமாறு வேண்டி விரைவில் சென்று பணமுடன் வருவதாக கூறினார். அந்த அம்மா பீர்பாலுக்கு நன்றி தெரிவித்து விட்டு பணமுடன் தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டாள். என்ன குட்டீஸ், பீர்பால் எப்படி புத்திசாலித்தனமாக பல விஷயங்கள் செய்கிறாருன்னு பார்த்தீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.